இருக்குங்கிறத முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். கருத்து இருக்கான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு மேலோட்டமா எதை சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிட்டோம்னா தவறான எண்ணத்துல தான் போய் சேரும். அதனே புரியுது இல்ல? இப்ப இனிமே யாரும் பரதேசி சொன்னா சந்தோஷப்படணும். சரி, தவறே கிடையாது. சரிங்க பரதேசி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, சிவனுக்கு அதாவது முருகனுக்கு நிகராக என்ன நீங்க சொல்லிருக்கீங்க? முருகனுக்கு நிகரா சாதாரண மனுஷனால இருக்க முடியுமா? கிடையாது, தமிழ் கடவுள். அப்புறம் எதுக்கு என்ன நீங்க சொன்னீங்க? நீங்க தானே சொன்னீங்க சொன்னா கோவப்படக்கூடாதுன்னு. நான் கோவப்படலையேப்பா, கோபம் எனக்கு வரவே வராது. ஏன்னா சமாளிக்க தெரிஞ்சவங்களுக்கு கோபம் வரக்கூடாது. சமாளிக்க தெரியல தான் கோவப்படுற. ஐயோ இப்படி நீங்க சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற பயத்தோட உள்ள போகணும். அசிங்கப்படுத்திட்டியா? நீ விடியறதுக்குள்ள விடியற வரைக்கும் என்ன வேணாலும் சொல்லு, அதுக்கு பதில் கொடுக்காம நான் மட்டும் பேசாம போயிட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் கட்டுவேன். உயர்த்தி பேசியிருக்கோம் கண்டிப்பாக. ஏன்னா முருகனுக்கு உண்டான சிறப்பான பேரு மற்றவங்களுக்கு சொல்வதற்கு அருகதற்றவங்க இப்ப யாருமே. உலகத்திலே ஒரே ஒரு ஆண்மகன் யாருன்னா முருகன் மட்டும்தான். என்னது? ஒரு ஆண்மகன் யாருன்னா முருகன் மட்டும்தான். எப்படி அடிச்சு சொல்லுவேன். என்ன இதுல என்ன தவறு கண்டுபிடிக்கிறீங்க? மத்தவங்களா எப்படி? மத்த ஆண்கள்லாம் என்ன சொல்றீங்க நீங்க? மத்தவங்கள ஆண்கள் கிடையாது, அவர் மட்டும் தான் ஆண்களா? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? இப்ப உலகத்திலே ஒரே ஒரு ஆண் மகன். சரி, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவோம்? ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு சொல்லுவோமா? முருகப்பெருமான் யாருக்கு பிறந்தாரு? சிவனுக்கும் பார்வதிக்கும். சிவனுக்கும் பார்வதிக்கும். உண்மையாதானா? எங்களுக்கு தெரிஞ்சது அதான் சொல்லுங்க, நீங்க வேற இருந்தா. சிவனுக்கும் சக்திக்குமா பிறந்தாரு முருகன்? சிவனுடைய நெற்றிக்கு 6 தீப்பொறிகளால் தோற்றுவிக்கப்பட்டவர். சிவனுக்கு மட்டும்தான் பிறந்தாரு, சக்திக்கு சேர்ந்து பிறக்கல. ஓஹோ, சிவனுக்கு ஆண் மகனுக்கு மட்டும் பிறந்தால அவர்தான் உலகத்திலே ஒரே ஒரு ஆண் மகன். சிவனுக்கு மட்டும் தோற்றுவிக்கப்பட்டதால வேற யாராவது சொல்ல முடியுமா? ஆணுக்கு மட்டுமே பிறந்தார். சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகளாக தோற்றுவிக்கப்பட்டார். யாரு? முருகக் கடவுள். அவருக்கு உண்டான சிறப்பு இருக்குல்ல. அப்ப உலகத்துல ஒரே ஒரு ஆண்மகன் யாரு? முருகன் மட்டும் தானே. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தமில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. உலகத்திலே தமிழ் கடவுள், தமிழுக்கென்ற தனிப்பட்ட சிறப்பு இருக்கு. அது போல தமிழ் அழகு என்றாலே முருகன் பொருள். முருகனுக்கு மிஞ்சிய ஒரு உலகத்துல வேற எந்த தெய்வமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐயப்பா, உனக்கு ஐயப்பான்னு நல்ல பேரை வச்சிருக்காங்க. இல்ல, ஏன்னா முருகனுடைய தம்பி ஐயப்பனாகப்பட்டவர். மெய்யப்பன் ஐயப்பன் சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு இடத்துல இருக்கார். பெண்களே வேணாம் என்று பிரம்மச்சரியத்தோடு ஆகாது ஆமா அப்படின்னு அங்க போயிருக்காரு. அவர் எழுந்து போட்டோம், அவர் வேலையை நம்ம கிடைக்க வேண்டியதில்லை. அதனால இப்ப நான் என்ன நினைச்சிருக்கேன் பாருங்க. அப்பா சொன்னாரு காட்டுக்கு போய் காவலை பாருங்க. சரி, காட்டுக்குள்ள பெரிய மிருகங்கள்லாம் இருக்குன்னு சொன்னார். ஒத்தையில போக வேணாம்னு வர சொன்னார். ஒரு மரம் தப்பாக்கமா ஒரு கை தட்டினால் ஓசை எழுமா? அப்ப காட்டுக்குள்ள தனியா போகணும்னு சொன்னார். என்ன காரணம் அப்படின்னு அப்பா கிட்ட நான் கேட்டேன். அப்ப காட்டுக்குள்ள மிருகம் இருக்கும். மிருகத்துல வந்து மிருகம் நிறைய புலி, சிங்கம், கரடி, யானை இதெல்லாம் வந்து நம்மள அடிச்சிருச்சு. என்ன பண்றது? அதனால என்ன மட்டும் தனியா போக சொல்றீங்க? எத்தனைதான் தோழிகள் அண்ணன் வந்தாலும் எனக்கு பாதுகாப்பு என்ன? மிருகத்தால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு அப்பா அப்பாட்ட கேட்கும்போது அப்பா சொன்னார் பாருங்க, சிறப்பான ஒரு பதில சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மிருகத்தால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. எப்படி? ஏன் தெரியுமா? மிருகத்துக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. சரி, ஒரு சிங்கம் வந்து நம்மள அடிச்சிருங்கிறது நமக்கு தெரியும். ஆமா, அது கிடையாது. எப்படி நம்ம தப்பிக்கணும்னா இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு, 6வது அறிவு. புலி வந்து நம்மள கொன்றுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது கிடையாது. எப்படி தப்பிக்கணும்னு இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு, 6வது அறிவு. யானை வந்து தூக்கி போட்டு மிரிச்சிருக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனா அது கிடையாது. எப்படி தப்பிக்கணும்னு இறைவன் கொடுத்தான் பகுத்தறிவு. ஆனா மிருகத்துடைய குணங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனா மனுஷன் 6 அறிவு. எப்ப எவன் சிங்கமா மாறுறான், எப்ப எவன் புலியா மாறுறான், எப்ப எவன் நரியா மாறி நம்ம கூட இருந்து குழி பறிக்கிறான்னு என்ன செய்யறேன்னு தெரியல. 6 அறிவு படைத்த இந்த ஜீவராசி இருக்கிறத விட 5 அறிவு படைத்த காட்டுக்குள்ள இருக்கிறது எவ்வளவுதான் மேல அப்பா காட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. காட்டுக்கு போகணும், காவலை பார்க்கணும், சிறப்பான பெயரோட திரும்பி வரணும் அப்படிங்கிறதுனாலே பிள்ளைகள் தோழிகள் 2 பெண்கள் உள்ளே தயாராகிட்டு இருக்காங்க. 2 பெண்களா? ஆமா. ஏ நாங்க 2 பேர் தான் கூட்டி வந்தோம் வரும்போது. ஆமா, 2 பேர் தான் கூட்டி வந்தீங்க. 2 பெண்கள் உள்ளே இருக்காங்க. நீங்க வந்துட்டீங்க, மொத்தத்துல 2 தான் கூட்டி வந்தது. ஓ, 2 பேர் வந்தால நான் ஒரு பெண், இன்னொரு பெண். ஆமா, அப்ப இன்னொரு பொம்பளை புள்ள உள்ளே தயாராகறல. அவ எங்க வந்துச்சு? அது எங்க இருந்து வந்தா எனக்கு தெரியாது. அந்த புள்ள வெளில வரட்டும், எங்க இருந்து வந்தானே அவகிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒன் பர்சன்ல. அதனால அவர்கள் வருவதற்கு முன்னாடி சற்று நேரம் முருகப்பெருமானை காதலிக்கலாமா? ஏன் வாயில் என்ன வச்சிருக்கிய? வேலையா இருக்காரோ? ஓஹோ, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, என்னங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. சரி, இருந்தாலும் காதலிக்க போகிறேன். நீங்களே தடுத்தாலும் நான் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, நீங்க தடுத்தாலும் நான் கேட்கிற மாதிரி இல்லை. தடுக்கிற மாதிரி இல்லை, நான் கேட்டா தானே நீங்க தடுக்க போறீங்க. நீங்க என்னத்தை தான் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் ஒரு விஷயம் பாருங்க, அறிவாளி என்ன பண்ணுங்க தெரியுமா?
ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி 1000 முறை யோசிப்பாங்க. யோசிச்சு செய்தால் அது அறிவாளி. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு போட்டு ஏன்டா அதை செஞ்சோன்னு நினைச்சா அவன் முட்டா பையன். நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த இடத்துல முருகன் காதலிக்கணும் என்றால் எப்படி காதலிப்பது? தூதுவளையில அரைச்சு தூதுவளையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட. எந்த மாமா சொல்லுங்க? முருகன் மாமா. முருகன் மாமா தானே எனக்கு. அவரு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் பண்ண அவர் எனக்கு மாமா தானே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. கூப்பிட்டுருங்க. மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. பூலோகத்துக்கு வந்த உடனே நிறைய வேலைகள் இருக்கு. பேசணும், வந்த உடனே வேலையும் பழகணும், திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் நிறைய இருக்கு. அதனால தூதுவளையில அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு அவங்கிட்ட பேச மணிகணக்கா தூண்டாமணி வேலுக்கு தோண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த எந்திர சந்திரனும் அவன் வந்த எந்திர சிரிக்கணும். அந்த ரப்பைய ஊர்வசிக்க மாமனுக்கு தொண்டு வச்சிடணும். நானா தூங்கி மாமனை தழுவி கட்டிக்கணும். தூதுவளையில அரைச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமன் கிட்ட பேச உனக்காகதான் கண்ணி உனக்காகதான் உன்னை பார்த்துதான் மாணி உன்னை பார்த்துதான் சிறையிடலாமோ இப்படி நயங்கிறது தூதுவளையில அரைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. உனக்காகதான் மாணி உனக்காகதான் உன் பேருதான் மாணி உன் பேருதான் என்ன சிறையிடலாமோ மோசம் என்ன உண்டாகும் தூதுவளையில அரைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா தூண்டி விட்டு எரிய வச்சு பார்க்க போறேன் மாமனுக்கு தொண்டுகள் செய்திடணும். மாமனை தழுவி கட்டிக்கணும். தூதுவளையில அரைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. யாரோடு யார் சந்தால் சிறப்பு உண்டாக முடியும். அந்த முருகனாகப்பட்டவர் அந்த கந்தனாகப்பட்டவர் எப்பொழுது என்னை வந்து ஆட்கொண்டு அழைத்து போகிறோம் அப்படித்தான் அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் மனதிற்குள் நெடு நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. 4 பேர் போன பாதையில் போகணும், 4 பேர் மெச்சம் வாழணும். 4 பேர் போன பாதை எந்த பாதை? அப்பர் சுந்தர மாணிக்க வசகர் திருஞான சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பதில் போகணும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய பெற்றவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணை மனிதருக்கு இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வலதுகை இடதுகை இந்த கையை எழுந்தாலும் நம்பிக்கை என்று ஒன்று மட்டும் மனிதனுக்கு மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்நேரம் முருகன் காதில் விழுந்திருக்கும். இந்த பிள்ளை நம்ம ஏன் நினைச்சு அனுதினமும் முருகா 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 சரவண பவை என்ற மந்திரத்தை உச்சரிச்சு இப்படி உருகி உருகி ஓடாக தேய்ந்து கொண்டிருக்கிறதே. உருகுனதே இப்படின்னா உருகுறதுக்கு முன்னாடி உன்னை கேட்டாங்களா? இப்போ இல்லம்மா, உருகி உருகி தேஞ்சிட்டேங்கிறீங்களே, உருகுனதே இப்படின்னா உருகாததுக்கு முன்னாடி உருண்டுகிட்டு வந்தேன். இருந்தாலும் இருந்திருக்கலாம். சரி, இருந்த போல உருகி உருகி ஓடா தேய்ச்சிட்டு சொன்னது உடல் அளவே கிடையாது, மனதளவில் உருகி கொண்டிருக்கிறேன்.
அப்படிங்கிற காரணம் இருக்கு. பிடிக்கிறதுக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் முருகப்பெருமான் மயில் மேலே ஏறி புலோகத்திற்கு இங்கே வருவார். வந்த உடனே அவருக்கும் எனக்கு திருமணம் சிறப்பான முறையில் நடைபெறும். ரசிகர்களுக்கு மத்தியிலே உங்களுடைய அனுசரணையோட. அதன் பிறகு முருகப்பெருமானோடு நானும் அந்த மயிலில் ஏற வேண்டும். அந்த மயில் அத்தோடு மணப்பாறை பிரியாணி கடைக்கு போக வேண்டும். நீ வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாவே பேசுற. எதுக்கு பேசுறேன்னு தெரியல. உண்மையதாம்மா சொல்றேன். எதுக்கு நான் ஏறேன் நான் மயில் நசுங்கி போயிருமோ? அப்புறம் என்ன ஆகுறது? அது என்னது? ஒரு ஆள் ஏறினா தாங்க, ஒரு ஊரே ஏறினா. என்ன பார்த்தா ஊர் மாதிரி இருக்கா? ஆமாண்ணா. சரிதான் விடு, பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. ஒரு மயில கொள்வதற்கு நான் தயாரா இல்லை. நானும் தயாரா இல்லை. சரி நான் கேட்குறேன், முருகனுக்கு மொத்தம் எத்தனை மயில்? ஒரு மயில் தான் அவர் வச்சிருக்கிறது. அவர் வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மயில் தான். தெரியாம பல மயில் இருக்கோ? அது எங்களுக்கு தெரியாது. ஒரே வார்த்தையில முடிச்சிடுறது எங்களுக்கு தெரியாது. எனக்கு அதை பத்தி அது பிரச்சனை இல்லை. பாத்தியா எனக்கு தெரியாது, நான் அந்த இடத்துல இல்லை. இதான் காலை சிறந்தது. நான் தூங்கிட்டேன், அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. வெள்ளச்சாமி நல்லா இருக்கும், பிரமாதம். அவர் எவ்வழியோ அந்த வழியை நீங்க நியாயத்தை பேசுறது கிடையாது. இது எனக்கு எதுவுமே தெரியாது. கழுவுற மீன்ல நழுவுற மீனா நழுவி போயிடுறது. எவன் அடிச்சுக்கிட்டு செத்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஒரே பதில் சுயநலம். இது என்ன தெரியுமா? சுயநலம். தான் மட்டும் தப்பிச்சா போதும், நாம மட்டும் நல்லா இருந்தா போதும், மற்றவர் எக்கேடு கெடுப்பா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சுயநலவாதிகள் நீங்க ரெண்டு பேரும். நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், பேசாம இருந்தீங்கனாலே போதும். நீங்க எனக்கு உதவியும் பண்ண வேணாம், ஒவ்வொருத்தரையும் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதனால என்னுடைய காதலை மீண்டும் ஒரு முறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதிற்குள் இருந்தாலும் செவ்வரளி தோட்டத்தில்